வாங்க மேடம், வாங்க சார். வணக்கம். வணக்கம்ண்ணா. இவருக்கு செப்பல் பார்க்கணும். என்ன சைஸ்? 9. ஓகே மேடம், நான் எடுத்துட்டு வரேன். ஆதர பிளாட்ஃபார்ம்ல எடுத்தா 100 ரூபாய்க்கே சூப்பரான செருப்பு கிடைக்கும். இங்க பாரு, கடையில ஏசி எல்லாம் போட்டு ஏகப்பட்ட வேலை சொல்லுவான். இதெல்லாம் தேவையா? எங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இந்தாங்க மேடம். அதை காட்டுங்க. கீழே இருக்குல்ல அது. இந்தாங்க மேடம். எங்க இந்தாங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை போட்டுக்கோங்க. ஐயோ ஆதர, இதோட ரேட்டை பாத்தியா? 700 ரூபா. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நம்ம வேற பார்க்கலாம். ஐயோ எங்க ரேட்டை விடுங்க. உங்க காலுக்கு இது நல்லா இருக்கும். நீங்க இதே வாங்கிக்கோங்க. என்ன ஆதர பேசுற? 700 ரூபா கொடுத்து செருப்பு வாங்குறதெல்லாம் ரொம்ப ஒரு தெரியுமா? என் ரேஞ்சுக்கு நானே பார்த்து எடுத்துக்கிறேன். சரியா? எங்க ஐயோ ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இது விலை கம்மியா இருக்கு. ஆதர, இந்த செருப்பை பாரு, வெறும் 200 ரூபா தான். இதே எடுத்துக்கிறேன். ஏங்க என்னங்க இது? பாத்ரூம்க்கு போட்டு போற செருப்பு மாதிரி இருக்கு. இத போய் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க. பரவாயில்ல ஆதர, இதான் என் பட்ஜெட்டுக்கு சரியா இருக்கும். ஐயோ, இவரை திருத்தவே முடியாது. இப்ப என்ன, உங்களுக்கு 200 ரூபாய்க்கு செருப்பு எடுக்கணும் அவ்வளவுதானே? இத வைங்க. இது நல்லா இருக்கு. நீங்க இதுக்கு 200 ரூபாய் மட்டும் கொடுங்க போதும். ஓஹோ, அப்படின்னா மீதி 500 நீ கொடுக்க போறியா? ஆமாங்க, நான் தான் தர போறேன். இங்க பாரு, இப்ப இந்த 500 ரூபாய் கொடுக்கறதுனால மாச செலவுக்கு நான் பணம் கொடுக்கறப்ப எக்ஸ்ட்ராவா 500 ரூபாய் கேட்க கூடாது. மானத்தை வாங்காதீங்க. நான் கேட்க மாட்டேன். வாங்க. இது பேக் ஓகே மேடம். அண்ணா, டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இல்ல சார், ஃபிக்ஸட் பிரைஸ். ஓ, நீ 500 கொடு. இந்தாங்க. தேங்க் யூ. வாங்க. உன் காசுனால சும்மா வந்துச்சு. நீயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. எதுக்காக இப்படி வீணா செலவு பண்ணும்? கால்ல போற செருப்புக்கு இவ்வளவு காசை கரியாக்கணுமா? ஏங்க, அந்த செருப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க காசை பார்க்க கூடாது, மனசுதான் பார்க்கணும். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆகுற. கால்ல போற செருப்புக்கு 700 ரூபாயா? என்னால ஜீரணிக்கவே முடியல. உங்ககிட்ட எல்லாம் சொல்றதே வேஸ்ட். ஒன்னும் இல்லங்க, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வண்டியை ஓட்டுங்க. எங்க என்னாச்சு? ஆதர, கொஞ்சம் கீழே இறங்க. இத குடு குடு. என்னங்க? ஏங்க எங்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்தாங்க, இந்த செருப்பை போட்டுக்கங்க. வேண்டாங்க ஐயா. வெயில் கொதிக்குது, ரோடு சுடும். எப்படி நடக்கிறீங்க? இல்ல, இத போட்டுக்கோங்க. வேண்டாங்க ஐயா. இத போட்டுக்கோங்க. இந்தாங்க, போடுங்க போடுங்கண்ணே, போடுங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நல்லா இருக்கணும். இந்தாங்க. சரிண்ணே, வரேன். ஆமா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லங்க ஐயா. இந்தாங்க, 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்.
வா அதிர போலாம். ஏங்க ஆ? நீங்களாங்க இது? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலங்க. ஏன் அதிர இதுல நம்ப முடியாம போறதுக்கு என்ன இருக்கு? இல்லங்க, உங்களுக்கு 700 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினதுக்கே அவ்வளவு சண்டை போட்டீங்க. ஆ. இப்ப என்னடான்னா அந்த செருப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு சாப்பாடுக்கும் 200 ரூபாய் கொடுத்துட்டீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. அதிர என்ன பொறுத்த வரைக்கும் தேவையானவங்களுக்கு தேவையானது கிடைக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கு தண்டமா செலவு பண்ணக்கூடாது. நமக்கு செருப்பு தேவைதான், ஆனா அவருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம கால் நமக்காக மட்டும்தான் நடக்குது, ஆனா அவரோட காலு அவரோட வைஃபுக்கும் சேர்த்து நடக்குது. தாம் புருஷன் கொதிக்கிற வெயில்ல வெறும் காலோட தன்னை வண்டியில வச்சு தள்ளிட்டு வராருன்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த பொண்டாட்டிக்கு புருஷனோட கால் சுட்டதை விட மனசு அதிகமா சுட்டிருக்கும். அதனால்தான் அந்த செருப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இனிமே அவருக்கு காலு சுடாது, அந்த அம்மாக்கு மனசு சுடாது. இதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் ஆதிர, இது தண்ட செலவு இல்ல, புரியுதா? எல்லாரும் என்ன கஞ்சன் கஞ்சன்றாங்க, அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. எனக்கு தெரியும் எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு. அந்த சம்பவத்தினாலதான் நான் அவரோட உண்மையான மனசையும் நான் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதான் ஆதிர. 700 ரூபாய் கொடுத்து தனக்கு செருப்பு வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிச்சவரு அத கஷ்டப்படுற இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே. ஆமா நந்தினி, ஒரு ஆம்பளை சிக்கனமா இருக்கிறதால வர கஷ்டத்தை விட அதே ஆம்பளை சோம்பேறியாவும் ஊதாரியாவும் இருந்தான்னா வர கஷ்டமும் பிரச்சனையும் 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அவரு வீண் செலவெல்லாம் பண்ண மாட்டாரு, அதனால அவர் எல்லாரோட கண்ணுக்கும் கஞ்சனா தெரிவாரு. யாருக்காவது தேவைன்னு வந்துட்டா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்காம ஓடி போய் உதவி செய்வாரு. அதுதான் அவரோட உண்மையான குணம். ஆனா அது பல பேருக்கு தெரியறதே இல்ல, அதனால அவரை மேலோட்டமா பார்த்துட்டு தப்பா பேசுவாங்க. நந்தினி, அவரு சிக்கனமா இருக்கிறதுனால தான் எங்க குடும்பமே நல்லா இருக்கு. ஒத்தாளா மொத்த குடும்பத்தையும் சுமக்கிறவங்களுக்கு தானே அந்த உண்மையான கஷ்டம் என்னன்னு தெரியும். அவரு மத்த ஆம்பளைங்க மாதிரி ஊதாரித்தனமா செலவு செய்யாம தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு செய்யற என் புருஷனை நினைச்சு நான் உண்மையாவே ரொம்ப பெருமைப்படுறேன். பிரபு அண்ணனை பத்தி கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆதிர. அவர் மேல எனக்கு இருக்கிற மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. அவரை பார்த்து கஞ்சத்தனமா இருக்காருன்னு யாராவது சொன்னா அவரை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அப்படி யாரும் பேசவே மாட்டாங்க. நீங்க பிரபு அண்ணனை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவர் உங்களுக்கு ஹஸ்பண்டா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நீங்க ஒய்ஃபா கிடைக்கிறதுக்கு பிரபு அண்ணனும் கொடுத்து வச்சிருக்கணும்.